السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمؤمنات كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم: أعوذ بالله السميع العليم، بسم الله الرحمن الرحيم. والذين تبوأوا الدار والإيمان من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة. صدق الله مولانا العليم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما تحب لنفسه. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உதித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சஹாபாக்களை பற்றி பேசுகிறான். சஹாபாக்கள் மிகச் சிறந்த நற்குணமுடையவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது மட்டுமல்லாமல் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹுவின் பொருத்தத்திற்கு உள்ளானவர்கள் தான் சஹாபாக்கள். அந்த தன்மைகள் எப்படி அவர்களிடத்தில் வந்தது? அல்லாஹுவின் பொருத்தம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் அவர்களின் குணநலன்களை என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தாங்கள் தேவையாக இருந்தாலும் அடுத்தவர்களின் தேவையை முன்னிறுத்துவார்கள். தங்க வீட்டில் தேவை இருக்கும், இருந்தாலும் அடுத்தவர்களின் பசியை போக்கக்கூடியவர்கள், அடுத்தவர்களின் தேவைகளுக்கு உதவக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை மிக பிரியப்பட்டதற்கு இந்த ஒரு குணம் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார். மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்தார்கள். வந்த முதல் வேலை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முஹாஜிரீன்களையும் அன்சாரிகளையும் ஒருவருக்கு ஒருவரை சகோதரர்களாக உருவாக்கினார்கள். ஒரு முஹாஜிர், ஒரு அன்சாரி, நீங்கள் 2 பேரும் சகோதரர்கள் என்று உருவாக்கினார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்சாரிகள் நிறைய பொருளுடையவர்களாக, வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் முஹாஜிரீன்கள் மக்காவிலிருந்து அனைத்தையும் துறந்துவிட்டு அகதிகளாக வந்தார்கள். அப்படி வந்த நேரத்தில் அந்த சஹாபிகள், அன்சாரிகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களிடத்தில் இருந்த தோட்டங்கள் 2 இருந்தால் ஒரு தோட்டத்தை தன் சகோதரனுக்கு கொடுத்தார்கள். அதே போன்று தன்னிடத்தில் 2 மனைவிமார்கள் இருந்தால் கூட ஒரு மனைவியை தலாக்கு விட்டு அந்த மனைவியை அவர்களுக்கு மனம் முடித்து வைப்பார்கள். 2 வீடுகள் இருந்தால் ஒரு வீடை அவர்களுக்கு கொடுப்பார்கள். இந்த சகோதரத்துவத்தை சஹாபாக்கள் ஆரம்பத்திலே மதீனாவுக்குள் நுழைந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தனக்கு பிரியமானதை அடுத்தவர்களுக்கு பிரியப்படுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்ல மூமின்களுக்கு அடையாளம் லா யுக்மினு அஹதுக்கும், உங்களிலே மூமின்கள் நல்லவர்கள் யார் என்று சொன்னால், யுஹிப்பு லிமா துஹிப்பு லினஃப்ஸிஹி, உங்க உள்ளம் எதை பிரியப்படுகிறதோ அதைத்தான் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பிரியப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் நல்லவர்களாக பார்க்கப்படுகிறார்கள், நல்லவர்களாக பார்க்க வேண்டும். நாம் இஸ்லாமியர்களை நல்லவர்களாக பார்க்க வேண்டும், அவர்களிடத்திலே நல்லதையே நினைக்க வேண்டும். இந்த பண்புகள் உள்ளத்தில் யாருடைய உள்ளங்களில் வந்து விடுமோ அவர்கள்தான் ஈமான்தாரிகள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பெருமானார்ட்ட கேட்டாங்க, நாயகமே ஏதாவது உபதேசம் செய்யுங்களே எனக்குன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தார்கள், வரி அன் தகுன் அபுதன் நாஸ், நீ பேணுதலாக வாழ்க்கையில் இருந்து கொள். பெருமானார் சொல்லிக் கொடுத்த குணங்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நீ பேணுதலாக இருந்து கொள், நீ உலகத்திலேயே பெரிய வணக்கசாலி,
என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குன் கனியன், போதும் என்ற மனதோடு நீ வாழ்ந்து கொள். எவ்வளவு வந்தாலும் போதும், வராவிட்டாலும் போதும் என்று போதும் என்ற மனம் உன்னிடத்தில் வந்து விடுமையானால் அஷ்குரின் நாஸ், மனிதர்களிலே நன்றி உள்ளவனாக நீ இருப்பாய். அடுத்து பேசினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹப்புலின் நாஸ், நீ மனிதர்களுக்கு பிரியப்படுகிறாய் அல்லவா, மா துஹிப்புலி நப்சிக்க, உன் மனதிலே எதை பிரியப்பட்டாயோ அதையே மனிதர்களுக்கு பிரியப்படு. உனக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அதையே அடுத்தவர்களுக்கு கொடு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு மீண்டும் பெருமானார் இடத்துல கேட்டாங்க, உபதேசம் செய்யுங்களேன்னு. அஹ்சின் அஹ்சின் ஜவார மின் ஜவாரிக்க தக்குன் முஸ்லிமா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு நீ நல்ல முறையில் நடந்துக்க. பக்கத்து வீட்டவனிடத்திலே நீங்கள் நல்லவனாக நடந்தால் நீதான் நல்ல முஸ்லிம். ஒரு முஸ்லிம் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த முஸ்லிமின் மீது பயமற்றவனாக இருக்க வேண்டும். முஸ்லிமால் எந்த தொந்தரவுகளும் பக்கத்தில் அக்கத்தில் யாருக்கும் ஏற்படாது என்ற ஒரு நன்மையான எண்ணங்களை ஒரு முஸ்லிமை பார்த்தவுடன் நினைக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அடுத்து சொன்னார்கள், அபூ ஹுரைரா, அக்கல்லல் லிஹ்க, கம்மியாக சிரித்துக்கொள். ஃபஇன்ன கஸ்ரத்துல் லிஹ்கி துமிதுல் கல்ப் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகமா சிரிச்சா உன் இருதயம் செத்து போய்விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, குறைவாக சிரித்துக்கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உபதேசங்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்வார்கள். ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார்கிட்ட கேட்பாங்க, அஃதலுல் ஈமான், ஈமான்கள்ல சிறந்தது எதுன்னு கேட்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஹிப்புலில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியப்படு. அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ கோபப்படு, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி தடு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை தடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி தடுக்க வேண்டும், கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும், பிரியப்பட்டாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி பிரியப்பட வேண்டும், வெறுப்பு கொண்டாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறுப்பு கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், உனக்கு பிடிக்காததை உன் சகோதரனுக்கும் நீ கொடுக்காதே என்று சொன்னார்கள். வதக்ரஹு லஹும் தக்ரஹு லினஃப்ஸிக, உனக்கு எதை நீ வெறுக்கிறாயோ அதையே உன் சகோதரனுக்கு நீ கொடுப்பதையும் வெறுத்து விடு என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு பிரியமானதை நீ கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி கொடுக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி கோபப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய பண்புகளிலே இதுதான் மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதன் நரகத்தை விட்டு வெளியாக வேண்டும் என்று பிரியப்படுகிறானா, ஒரு மனிதன் சூனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறானா, அல்லாஹ் அவனை ஈமான் கொண்ட நிலையிலும் மறுமை நாளை நம்பிய நிலையிலும் அவன் மரணமாகட்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் தனக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதையே அடுத்தவனுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவனிடத்தில் வரட்டும் என்று சொன்னார்கள். அதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு சிறந்த தன்மை என்பதாக சொன்னார்கள். பிறருக்கு நல்லதை நாட வேண்டும், பிறர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும், நன்னோர்களின் பண்புகள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த பண்புகள் உன்னை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சுருக்கு பை நிறைய 1000 பொற்காசுகள் வந்துச்சு. அந்த பொற்காசுகள் வந்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய அடிமை பெண் தாரா, உம்மு தாராவிடத்துல சொன்னாங்க, இதெல்லாம் எடுத்து கொடுங்க எல்லாத்துக்குண்டாங்க. அந்த அம்மா சுருக்கு பையிலிருந்து எல்லா காசுகளையும் எடுத்து கொடுத்து கொண்டே இருந்தார்கள். எடுத்து கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்னைக்கு மாலையில என்ன செஞ்சாங்க, நோன்பு திறக்கணும், ஏதாவது உணவு இருந்தா எடுத்து வான்னு சொன்னாங்க. அப்பொழுது சொன்னாங்க, அந்த தாரா, உம்மு தாரா சொன்னாங்க, நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்த பணத்திலிருந்து ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சு உணவுகள் வாங்கி இருக்கலாம். உணவுகள் ஏதும் இல்லை என்று சொன்னார்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் மறந்து விட்டேன்னு சொன்னாங்க. தனக்கு எடுப்பதற்கு உரிமை இருக்கிறது, தன்னுடைய கரத்திலேயே பணம் இருக்கிறது, தான் எடுத்து வைத்திருக்கலாம், எடுத்து வைக்கவில்லை.
அடுத்தவர்களின் அவர்களுக்கு தேவைகளை முன்னுரிமைப்படுத்தினார்கள் என்பது வரலாறுகள். நாம இருந்தால் முதல்ல சுருக்கு பையிலிருந்து முதல்ல அமௌண்ட் எடுத்து நம்ம வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் தான் கொடுப்போம். ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கையிலே இப்படித்தான் தனக்கென்று எடுத்து வைத்தது கிடையாது, அடுத்தவர்களுக்கு என்பதை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தினார்கள். தன்னிடத்தில் இல்லாவிட்டால் கூட தன் வீட்டில் இருக்கக்கூடிய போர்வைகளை விற்றாவது விருந்தாளிகளை உபசரித்தார்கள். அதைவிடவும் தங்களுடைய பிள்ளைகள் 2 பேர்களையும் அடமானம் வைத்து விட்டு கூட அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கடனாளிக்கு கொடுத்து உதவினார்கள் என்பதாக வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நல்ல தன்மைகள் நம்மிடத்தில் வந்தால், சஹாபாக்களின் நல்ல எண்ணங்கள் நம்மிடத்தில் வறுமையானால், அல்லாஹ் சஹாபாக்களை பொருந்தி கொண்டது போன்று நம்மையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சஹாபாக்களின் பொருத்தத்தை பெற்றது போன்று நாமும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவை பெறுவதற்கு நமக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.